வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல்கள். புயல் போனாலும் தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத பத்தி தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டன கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஆந்திரா மாநிலம் காக்கைநாடு அருகே புயல் கரையை கடந்தது. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆந்திரா மாநிலம் காக்கைநாடு அருகே உள்ள கரையை கடந்த புயல் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் கடந்த திங்கட்கிழமை உருவான புயல் மசுலாப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே அதிகாலை கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. இதனால் ஆந்திராவின் கிருஷ்ணா, மசுலாப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்தன. அல்லூர் மாவட்டத்தில் மரம் முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரியின் கடலோர பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று, இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நன்றி, வணக்கம்.